எல்லாருக்கும் ஹாய், நான் அர்ஷத். நான் பிறக்கறதுக்கு முன்னாடியிலிருந்து இப்ப வரைக்கும், ஏன் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சில டாபிக் சம்பந்தமா விவாதம் பண்றத மக்கள் நிறுத்த போறது இல்ல. அதுல ஒரு டாபிக் கடவுள் இருக்காரா இல்லையா, அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அதுல ஒரு டாபிக் தான் வெஜிடேரியன்ஸ் அண்ட் நான் வெஜிடேரியன், வீகன் விசஸ் நான் வீகன். அதுதான் அதுல ஒரு டாபிக். ஏற்கனவே இந்த டாபிக் சம்பந்தமா ஏகப்பட்ட பேர் புக் எழுதிட்டாங்க, ஆர்டிகல்ஸ் போட்டாங்க, பிளாக்ஸ் போட்டாங்க, விவாதமும் நடத்திட்டாங்க. சரி, நம்ம இது சம்பந்தமா என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு கண்டென்ட் எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு வழியா யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம் இன்னென்ன விஷயத்துல நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்தது தான் இந்த வீடியோல நான் பேச போற கண்டென்ட். வெஜிடேரியன் பர்சன்ஸ் இல்ல வீகன் பர்சன், அவங்க நான் வெஜிடேரியன் நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம நான் வெஜிடேரியனா இருக்க கூடாதுன்னு அவங்க நிறைய காரணம் சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உயிரை கொல்றது தப்பு, ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா வைக்கிறாங்க. சோ வீகன் பர்சன்ஸ் கிட்ட இல்ல வெஜிடேரியன் பீப்புள் கிட்ட நான் சில விஷயங்கள்லாம் கேட்க விரும்புறேன். பிளஸ் நான் சில விஷயங்கள்லாம் சொல்லவும் விரும்புறேன். ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர்ல மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நீங்க தான் உயிரை கொல்றது தப்புங்கிறீங்களே, அப்ப வீகன்ஸ் அண்ட் வெஜிடேரியன்ஸ் நீங்க எதுக்குப்பா தண்ணி குடிக்கிறீங்க, நீங்க யாரும் அப்ப தண்ணியே குடிக்க கூடாது கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, ஐயோ நாங்க தண்ணியை சூடு பண்ணி தான் குடிக்கிறோம். பச்சையா குடிச்சீங்கன்னா அது உயிரோட சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம், சூடு பண்ணி குடிச்சீங்கன்னா தண்ணியில் இருக்கிற பாக்டீரியாவை நீங்க சூப்பா ட்ரிங்க் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க கணக்குப்படி பார்த்தா பாக்டீரியாவும் உயிரினம் தானே, பாக்டீரியாவும் பாவம் தானே, அதுக்கும் வலி ஏற்படும்ல. சோ எதுக்கு நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, நீங்க யாரும் தண்ணியே குடிக்காம இருக்கலாம்ல. இந்த செல்போனுக்கு ஜெண்டர் கிடையாது, இந்த பாக்ஸுக்கு ஜெண்டர் கிடையாது, அதே மாதிரி கோல்டுக்கு ஜெண்டர் கிடையாது, பிளாஸ்டிக்கு ஜெண்டர் கிடையாது. ஆனா நம்ம ஹியூமன்ஸுக்கு ஜெண்டர் இருக்கு, அனிமல்ஸுக்கு ஜெண்டர் இருக்கு, அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் ஜெண்டர் இருக்கு, ட்ரீஸுக்கும் ஜெண்டர் இருக்கு. பிளான்ட்ஸும் நம்மள மாதிரி ஒரு உயிரினம் தான் அப்படிங்கிறதுக்கு இருக்கிற நிறைய பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், பிளான்ட்ஸ்லயும் ஜெண்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எப்படி பெயின் இருக்குமோ, அனிமல்ஸ்க்கு எப்படி பெயின் இருக்குமோ, அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் பெயின் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஒரு பெரிய பிளான்ட் இல்ல ஒரு சின்ன பிளான்ட்டோ இல்ல ஏதோ ஒரு ட்ரீயோ, அதுல இருக்கிற லீஃப் நீங்க பிளக் பண்ணாவோ, இல்லைன்னா அதுல இருக்கிற அந்த ஸ்டெம்ல நீங்க ஏதாச்சும் ஸ்கிராச் பண்ணாவோ, அதுல இருக்கிற ஃப்ரூட்ஸ் நீங்க பிளக் பண்ணாவோ அந்த ட்ரீஸுக்கோ இல்ல அந்த பிளான்ட்ஸுக்கோ பெயின் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்ப நம்ம உடம்புலயும் அனிமல்ஸோட பாடியிலயும் எப்படி பிளட் ஃப்ளோ ஆகுதோ, அதே மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸோட பாடிக்குள்ள, அதாவது அவங்க அந்த ஸ்டெம்குள்ள வாட்டர் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி சிரிக்கிறோமோ, நமக்கு எப்படி டிப்ரெஷன், வரி இதெல்லாம் இருக்குமோ, இதே மாதிரிதான் அனிமல்ஸுக்கு இருக்கிற மாதிரி பிளான்ட்ஸுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட ஒரு ஃபுட் இருக்கு, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஃபுட் இல்ல ஃபுட் கம்மியா இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்ல. அதே மாதிரி ஒரு மரம், இது பக்கத்துல இன்னொரு மரம், ரெண்டுமே இப்படி பக்கத்துல இருக்குன்னா அது கீழே அதோட ரூட்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கும், அது எல்லாமே ஜாயின் ஆயிருக்கும். ஏங்கிற ஒரு மரத்துக்கு தண்ணி நிறைய இருக்கு, பி மரத்துல தண்ணி கம்மியா இருக்கு. ஏ மரத்துல நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கு, பி மரத்துல நியூட்ரிஷன் கம்மியா இருக்கு. அப்படின்னா இந்த ஏ மரம் தங்கிட்ட இருக்கிற அந்த நியூட்ரிஷனை அந்த பி மரத்துக்கு அந்த அடியில இருக்கிற அந்த ரூட்ஸ் வழியா அந்த நியூட்ரிஷன் எல்லாம் அது டிரான்ஸ்பர் பண்ணும், அது ஷேர் பண்ணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸும் ஒரு உயிரினம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இன்னும் ஏகப்பட்ட எவிடன்சஸ் இருக்கு, பிளான்ட்ஸும் எப்படி அனிமல்ஸ் மாதிரியும் ஹியூமன்ஸ் மாதிரியும் எப்படி அதுவும் ஒரு உயிரினம் தான் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. அதுல சாம்பிளுக்காக நான் சில விஷயம் சொன்னேன். சோ இந்த கணக்கு படி பார்த்தா பிளான்ட்ஸும் உயிரினம் தானே, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது எல்லாமே செடியிலிருந்து தானே வருது. அப்போ இது எல்லாமே உயிரினத்திலிருந்து தான் நம்ம எடுக்கிறோம், இதுவும் ஒரு உயிரினம் தான். இந்த போனை மண்ணுக்குள்ள போச்சு வச்சா 1000 வருஷம் ஆனாலும் இது வளராது. ஆனா இதுவே நம்ம ஒரு மேங்கோ சீடை மண்ணுக்குள்ள நம்ம புதைச்சு வச்சோம்னா அதுல இருந்து மேங்கோ ட்ரீ வரும். இப்போ உங்க கணக்குப்படி பார்த்தா உயிரினத்தை சாப்பிடக்கூடாதுன்னா நீங்க யாருமே ஃப்ரூட்ஸும் சாப்பிடக்கூடாது, வெஜிடபிள்ஸும் சாப்பிடக்கூடாது, நட்ஸ், பிளான்ட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க தண்ணியும் குடிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுல மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கு. ரீசெண்டா ஒரு கேப்ஷன் ஒன்னு யூடியூப்ல பார்த்தேன். ஒரு வீகன் பர்சன் ஒரு நான் வெஜிடேரியனை பார்த்து சொல்றாரு, கோழிக்கு, அவர் சொன்ன அதே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கோழிக்கு நீங்க தான் இலுமினாட்டி அப்படின்னு. அதாவது அந்த வீகன் அந்த நான் வெஜிடேரியன் சொல்றாரு, கோழிக்கு அந்த சாப்பிடுற அந்த நான் வெஜிடேரியன், கோழிக்கு நான் வெஜிடேரியனான நீங்க தான் இலுமினாட்டி அப்படின்னு. இப்ப அவர் சொன்ன அதே விஷயத்தை தான் நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன்.
ஒரு கோழிக்கு ஒரு நான் வெஜிடேரியன் தான் இலுமினாட்டி அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு ட்ரீக்கு, ஒரு பனானா ட்ரீக்கு, ஒரு நார்மல் பிளான்ட்டுக்கு, ஒரு வெஜிடபிளுக்கு வீகனா இருக்கிற நீங்க தான் இலுமினாட்டி. ஏன்னா பிளான்ட்ஸ்க்கும் உயிர் இருக்கு. நீங்க அதை மரத்துல இருந்து அறுக்கும் போது அதுக்கும் பெயின் ஏற்படும். நீங்க அதை மரத்துல இருந்து பிளக் பண்ணும் போது அதுக்கும் பெயின் ஏற்படும். அப்ப நான் வெஜிடேரியன்ஸ் ஆன நாங்க எப்படி ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறோமோ அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ் ஆன நீங்களும் ஒரு உயிரை கொண்டு தான் சாப்பிடுறீங்க. சோ இந்த வகையில நம்ம 2 பேருமே சமம் தான்.